ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இது வரைக்கும் எல்லா விஷயமும் ஓகே. இப்போ என்ன பிரச்சனை? இனிமேல் நான் போய் யாருக்கிட்ட கேட்கறது? அந்த டைரக்டர் கிட்டயா? அவரோட பேரு குருஜி. அந்த ஆளை போய் பார்த்து என்ன பண்றது? நான் இதுல இவ்வளவு காசு போட்டிருக்கேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ அதுக்கு என்ன? அது ஒண்ணு இல்ல, அந்த விஷயத்தை பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இங்க பாருங்க, அந்த விஷுவல்ஸ்க்கு பின்னாடி. எதுக்கு பின்னாடி? இப்ப ஷூட்டிங் எடுக்கிறத பாத்தீங்களா? அதுக்கு பின்னாடி உங்க ஃபேனோட பேரு சும்மா குளிர்ச்சின்னு கிராபிக்ஸ்ல வரும். இந்த கிராபிக்ஸுக்கு அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ்ல உங்க ஃபேனோட பேரு குளிர்ச்சின்னு வரும். ஃபீமேலா? அதான் பொண்ணோட வாய்ஸ்ல. அப்போ பொண்ணோட சத்தம் மட்டும் தான் கேக்குமா? வேலைக்காக அது போல இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை தான் சார். அது வந்து சார். ஐயோ, என்கிட்ட என்ன பேசுறீங்க? நீங்க இவ்ளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்துகிட்டு என்ன போய் சாருன்னு கூப்பிடுறீங்களே? அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வாடா படம்லாம் கூப்பிடுறாங்க. நீங்க என்ன அப்படியே கூப்பிட்டா போதும். ஏண்டா வில்லியம்? ஐயோ, நான் ஒரு பேச்சுக்கு தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன், உடனே இப்படி கூப்பிடுறீங்களே. சரி, ஏண்டா வில்லியம் சார், இனி அடுத்த விஷயத்துக்கு வா. இப்ப பேக்கப் ஆயிடுச்சுல ஸ்டூடியோ ஒர்க் எல்லாம். அது நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் கேட்டது மத்த மேற்படி விஷயம். மிக்சிங் கிராபிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? இந்த ஃபேன் விளம்பரத்தில் நடிச்சாலே அந்த பொண்ணு பேர் கூட லிசா. முழு பேரு எலிசபெத். என்ன பேரா இருந்துட்டு போகட்டும். சிக்குமா? அவகிட்ட விவரமா சொல்லியிருக்கேல்ல. என்ன விஷயம்? மறுபடியும் விளக்கணுமா? இந்த ப்ராஜெக்ட வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆனந்த் சார் எனக்கு என்னெல்லாம் ஆஃபர் கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கினாருன்னு தெரியுமா? கூட நீயும் ஜால்ரா போட்ட. யாரு? லிசா? அது கிடைக்காது உங்களுக்கு. ஏற்கனவே அவ பின்னாடி நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. அவ அம்மா யார் தெரியுமா? அவ ஒரு ராட்சசி. அவங்களுக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க யமலோகத்துக்கு போய் அங்க போய் உங்க கம்பெனி ஃபேனை சுத்த வேண்டியது வரும். புரிஞ்சுதா? பெருசா கேட்க வந்துட்டு. இங்க பாரு, எல்லா மாடல்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் நான் இந்த வேலையவே ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப என் கையில இருந்த காசு போனதான் மிச்சம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? லிசா மட்டும் தானே கிடைக்காதுன்னு சொன்ன, வேற எவ்வளவோ இருக்குல்ல. அப்படியா? என்ன இதை விட பெட்டர் கோழிலாம் இருக்கு. அப்போ சொல்றதெல்லாம் நிஜந்தா இல்லையா? நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன நான் சொன்ன உண்மையா? முக்காவாசி ஃபார் சேல் தான். ஃபார் சேல். தமிழ்ல சொல்லணும்னா எல்லாமே விற்பனைக்கு தான். 2 ஆஃபர் இருக்கும் போல இருக்கு. ஹாய். இந்த ஆள் பொம்பளைங்களே பார்த்தது இல்லையா? 4 வருஷமா கண்ணி கழியாம கனவு கண்டுட்டு இருந்தேன். இது கிடைக்குமா? அது ஏதோ ஒரு ஆட் ஷூட்டிங் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ தொடங்கினா நல்லா இருக்கும். அம்மா, யார பார்க்கணும்? இங்க ஆனந்த் சாரு வர சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்ற ஆனந்தோட மனசுல என்ன இருக்கோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டவன் நான் தான். இந்த ஸ்டூடியோவோட ஆளினால் நான் தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆளு நம்ம ஆனந்த் சாரோட அல்லக்கையா? நானும் அந்த மாதிரி ஆளுதான். ஒரு மனசாட்சி இல்லாத ஆளுக்கு இந்த மாதிரி 2 எடுபுடிகளா? ஹலோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கேட்டதுக்கு என்ன பதில் வரல. ஏதோ ஷூட்டிங் இருக்குன்னு சார் வர சொல்லியிருந்தாரு. அதான் என்ன ட்ரெஸ்ஸுக்காக? அதுதான் ஏதோ அந்த பொண்ணுங்க போடுற போடிங்கிறது. போடிஸ் இல்ல, பாடிஸ். இதான் மாடலிங் பண்ண போதா? ஆமா, என்னோட பொண்ணுதான். சரி, கொஞ்சம் எழுந்துல. அக்கா, நான் ஒன்ன நிக்க சொல்லக்கா, நீ உட்காரு. ஒன்ன நிக்க வச்சு என்ன பண்றது? நான் சொன்னது பாப்பாவே எழுந்து நிக்க சொன்னேன். அப்படிக்கா, திரும்பிக்க. அது சரி, ஆனந்த் இந்த பொண்ணை பார்த்தாரா? போட்டோல பார்த்திருக்காரு. போட்டோல என்ன 3 டைமென்ஷனா தெரிய போகுது? ஐயோ, சரியான துரோகி பையன். யார்? நானா? ஒண்ணு இல்ல, நான் அவனை சொன்னேன். துட்ட செலவு பண்றவனுக்கு மரியாதையே இல்லாம போச்சே. அதானே. இங்க பாருமா, நீ உட்காந்துக்கோ. ஆமா, அவர் யாரு? சுவாமி.
போத்தி சுவாமின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுவாரு. குணம் கூட அதே மாதிரி தான். நீ ஒன்னும் பயப்படாத. போத்து சாமியா. வா போலாம். நம்ம போலாம் வா. நீங்க வாயேன். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தானே அந்த சாமி, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ அண்டர்னு சொன்னானே, அது என்ன? அவன் சொன்னது அண்டர் கார்மெண்ட்ஸ். அண்டர் கார்மெண்ட்ஸா? அப்படின்னு என்ன? அது நீங்க சொல்ற மாதிரி இல்ல, உள்ளாடைகள். அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கா? அந்த விளம்பரத்துல நடிக்க வந்திருக்கோம். அண்டர் மட்டும் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு கேமரா முன்னாடி வந்து நடிப்பாளா? அந்த விளம்பரத்தை அப்படித்தானே எடுக்க முடியும். அப்படியா? பார்க்க முடியுமா? அந்த விளம்பரம் வரும்போது எல்லாருமே பார்க்கலாமே. அது இல்ல, நம்ம நேர்ல பார்க்கணும்னு ஆசை. அவசியம் பார்க்கணுமா? பார்க்கணுமான்னு கேக்குறேன். சீரியஸா? நான் அரேஞ்ச் பண்றேன். வாங்க, உள்ள வாங்க. ஆனந்த் சார், இதுதான் அந்த பொண்ணு கங்கா. முகம் நல்லா இருக்கு, ஆனா சைஸ் போதுமா? அதுக்கு நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். சரி. பாத்தியா, சாருக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. வா இங்க பாரு பாப்பா, காசாப்பு கடைக்கு கொண்டு போற ஆடு மாதிரி நிக்காத. நான் ட்ரெஸ்ஸுக்கு தான் அளவு எடுக்க போறேன். டேய், இத கொஞ்சம் புடிடா. சொல்ற அளவுலாம் எழுதிக்கோ. முப்பத்தி 33. அண்ணே, நான் அளவு எடுக்கட்டுமா? நீங்களே எடுங்க, நான் எழுதிக்கிறேன். கொஞ்சம் 33. கொஞ்சம் வாமா. 39. இங்க அளவு எடுக்கணும். ஐயோ சார், என்ன? அச்சோ, ஆளை மாத்தி எடுத்துட்டேன். பொண்ணு இங்க வாமா, இங்க வாமா. அங்க யாரு? உன்னோட பேர் என்ன? கங்கா. நல்ல பேரு. நான் உங்களை பார்த்திருக்கேன். எங்க? நிறைய ஆட்ல. ஷாஜனா, குமாரனா, நான் கிளம்புறேன். என் காஸ்டியூம்ஸ் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. என்ன பேர் சொன்ன? கங்கா. முதல்ல கங்கான்னு சொல்லுவீங்க, அப்புறமா நாகவல்லி ஆயிடுவீங்க. அம்மா. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. வா போலாம். ஓகே, பாய். பேசாம வாடி. புதுசா பொண்ணுங்க வராங்க. ஒரு நல்ல ஆடு கிடைச்சா போதும், அப்படியே ராக்கெட் மாதிரி மேல போயிடுவாங்க. எப்படியாவது கடைசி வரைக்கும் இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்கம்மா? ட்ரெஸ் இல்லாம கேமரா முன்னாடி போய் நிக்க சொல்றீங்களா? உன்ன நான் ஒன்னும் சொல்லல. அந்த ஆனந்த் இருக்கானே, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆட் ஏஜென்சி இவங்க கிட்ட மட்டும் இல்லம்மா, இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. லிசா, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என் செல்ல அம்மாவே, இந்த மாதிரி ஒர்க்குக்கு உடம்பு அழகா இருந்தா மட்டும் போதாது, மாடலா இருக்கவங்களுக்கு ராசியும் வேணும். எனக்கு அது இருக்கு. இங்க பாரு, இந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. அது இந்த அண்டா சராசரத்தையும் ஆட்டி படைக்க கூடியது. இந்த 4-5 போட்டோ எடுத்தா எவ்வளவு பணம் தெரியுமா? 25,000 ரூபாய். இப்ப அத அம்மாவும் பொண்ணும் தான் வாங்கிட்டு போறாங்க. நான் வேணா கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கட்டுமா? என்னன்னு சொல்லு. அவங்க சொன்ன ப்ராடக்ட் எங்கள மாதிரி யங்ஸ்டர் மட்டும் யூஸ் பண்றது இல்லல, உங்கள மாதிரி அம்மாக்களும் யூஸ் பண்றாங்கல்ல. அதனால நீங்க பேசாம மாடல் ஆயிடுங்க. அந்த மாற்றத்தை எல்லாரும் விரும்புவாங்கல்ல. மது, அட சோபி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. நான் வெறும் டிரைவர் தானம்மா. என்னால அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியுமா சொல்லு? அது இன்னொருத்தரோட பணம். நான் நம்ம ஆனந்த் சார்கிட்டையும் குர்ஜி சார்கிட்டையும் உன்னை பத்தி சொல்லியிருக்கேனாக்கே, அவங்க ஓகே சொல்லிட்டு உன்னை மேல தூக்கி விட்டுற. ஒரு நிமிஷம் இரு. மது சார், லிஷாவோட ஒர்க் முடிச்சிருச்சு, வீட்டுல கொண்டு போய் சரிங்க சார், இப்போ விட்றணுங்க. ஆமா, நான் எதில் நிறுத்தினேன்? தூக்கி விடுறதுல நிறுத்தினேன். ஒரு நடிகையோட வளர்ச்சியில டிரைவர் எந்த அளவுக்கு முக்கியம்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் சைனரா ஸ்டுடியோவோட காஸ்டியூம் ரூம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகான மாடல்ஸும் இங்க தான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்ன்றத இந்த காஸ்டியூமர் தான் டிசைன் பண்ணணும். இப்போவும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அக்கா, இங்க பாருங்க, ஆரம்பத்துல கூச்சமா இருக்கும், போக போக எல்லாம் பழகிடும். இங்க பாருமா, முகத்தை காட்டு. இப்படி வெக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கலர் இருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கலர். இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டு பாரு, எங்கேயோ போயிடுவ. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே தேவையில்ல. அம்மா, என்ன இது? இது ரெண்டு மட்டும் போட்டுக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ?
இந்த பாடி விளம்பரத்துக்கு யாராவது துணியை போத்திட்டு வந்து நிப்பாங்களா? இங்க பாருங்க சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் போட்டு விட்டு கூட்டு வரேன். சரி சரி யாராவது போட்டு விடுங்க.